ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ் கியூப் இன்டூ சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ஹோல் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்றோம். ஸோ எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம்னு பாருங்க. ரொம்ப இந்த சம்ம பார்க்கும்போது ரொம்ப அப்படியே வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சின்ன ஒரு மெத்தட், சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து சொல்யூஷன் போயிடலாம். We have I is equals to integral x cube into sine of tan inverse of x power 4 whole divided by 1 plus x power 8 dx. ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு பார்ட்டை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இன்னொரு பார்ட், இந்த கொஸ்டினுடைய இன்னொரு பார்ட் கிடைக்குது அப்படின்னா நம்ம அங்க சப்ஸ்டிடியூஷன் போகலாம். கரெக்டா? சரி. இப்போ இங்க வந்து எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு பார்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பவர் 4 உடைய டிஃபரன்சியேஷன். லிட்டரலா அதுக்கு நமக்கு என்ன வரும்? 1 பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இன்டூ 4x கியூப். சரியா? அப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 உடைய டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு இன்னொரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் கொடுக்குது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to take t as tan inverse of x power 4. ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம சப்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு வேல்யூ எடுத்துட்டோம், ஒரு டேர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ I'll be getting dt by dx on my left hand side. So that is 1 by 1 plus x power 4 the whole power square. Okay. Into x power 4 உடைய டிஃபரன்சியேஷன். That is 4x cube. சரியா? இது ஒரு செயின் ரூல். ஓகே. ஸோ அதனால நம்ம இப்படி பண்றோம். அப்ப இது என்ன வரும் அடுத்த ஸ்டெப்ல? இட் இஸ் 4x கியூப் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 அப்படின்னு வரும். ஓகே, ஃபைன். ஸோ அப்ப அடுத்த ஸ்டெப்ல, ஓகே, நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க 4 வந்து நான் வந்து அதர் சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ அதர் சைடு கொண்டு வந்தா என்ன வரும்? வில் பி கெட்டிங் 1 பை 4 இன்டூ டிடி. என்னோட dx வந்து நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். ஸோ அப்ப என்ன வரும்? is x cube by 1 plus x power 8 into the x. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் சப்ஸ்டிடியூஷன் எடுத்தோமோ அது எல்லாத்தையும் நம்மளோட கொஸ்டின்ல சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபைன். எப்படின்னு பாருங்க. we have I is equals to, okay, integral instead of this x cube by 1 plus x power 8 into dx க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? 1 by 4 dt போடலாம். அப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் x பவர் 4 க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? t சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். தட் இஸ் sin t. ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? நம்ம டைரக்ட் இன்டகிரேஷன் தான். இப்போ sin t இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் நமக்கு? யூ வில் பி கெட்டிங் நெகட்டிவ் cos t. ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா முடியல. ஏன்னா நமக்கு கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கு. அப்போ ஆன்சரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கணும். ஸோ வில் பி கெட்டிங் I is equals to minus 1 by 4 cos of tan inverse of, okay, x power 4 plus c. இது ஒரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம வந்து பிளஸ் சி சேர்த்துக்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நீங்க அதை கண்டினியூஸா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ ஸோ மச்.